ஈரான் விதித்த 5 நிபந்தனைகள். ட்ரம்ப் ஒரு 15 பாயிண்ட் முன் வச்சார். ஆனால் ஈரான் 5 நிபந்தனை தான் சொல்கிறாங்க. அந்த 5 நிபந்தனைகள் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பேச போகிறோம். கார்க் தீவு காட்டி கொடுத்த எட்டப்பன், இவங்க யார், என்ன விஷயம், எதற்காக இப்போது கார்க் தீவை பற்றி மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த தெளிவு. இன்னொரு புறம் காசா மீது இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்கள் காட்சிகளோடு நம்ம பேச போகிறோம். அந்த மக்கள் அனுபவித்து வரக்கூடிய வலியும் வேதனையும் சொல்லி மாளாது காட்சிகளாக பார்த்து விடலாம். டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பராக டிசைன் பண்ணி அழகாக கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப்பு. நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஒரு நாடு, அந்த நாட்டினுடைய பெயர் உகாண்டா அப்படிங்கிறாங்க. இந்த உகாண்டாவினுடைய இராணுவ தளபதி இஸ்ரேலை அழிப்பது இல்லை தோற்கடிப்பது அப்படிங்கிறது எங்களை இந்த போருக்குள்ள நேரடியாக அழைப்பதை போன்றது அப்படின்னு டெஹ்ரானுக்கு இப்போ எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. டெஹ்ரான் எங்கள் மீது ஏவுகணைகளை வீச துணிந்தால் நாங்கள் எங்கள் சொந்த ஏவுகணைகளை கொண்டு பதிலடி கொடுப்போம் அப்படின்னு இந்த உகாண்டாவினுடைய சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸினுடைய தலைவர் இப்போ எச்சரிக்கை விடுத்திருக்கார். காசாவில் டெம்பரவரியாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஷெட் இருக்குல்ல, அதில் தான் மக்கள் வாழ்கிறாங்க. அவங்களுக்குன்னு வீடுகள் கிடையாது. அந்த மக்கள் மீது தொடர்ச்சியாக அவங்க வசிக்கக்கூடிய கூடாரங்கள் மீது இஸ்ரேல் தொடர்ச்சியாக குண்டுகளை வீசிக்கிட்டே இருக்காங்க. இராணுவ இலக்குகள் அது கிடையாது, ஆனால் மக்கள் வாழக்கூடிய பகுதி, அதில் போய் அட்டாக் நடத்துறது எப்படி ஏற்புடையது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓடி ஒளிந்து கொள்வதற்கு அவங்களுக்கு இடம் கூட கிடையாது. காசா ஸ்ட்ரிப்புங்கிறது அது ஒரு கிணறு மாதிரி தான். அந்த கிணத்துக்குள்ளே வாழக்கூடிய மக்களை தொடர்ச்சியாக அந்த கிணத்துக்குள்ளேயே பாம்பு போட்டு கொள்வது அப்படிங்கிறது கொஞ்சம் கூட மனிதாபிமானமற்ற செயல். அதை இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அது தொடர்பான காட்சிகளும் நம்ம கையில் சிக்கியிருக்கு. அந்த காட்சிகள் ரொம்ப கொடூரமான காட்சிகளாக இருக்குது. பாருங்கள், மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதியில் இவ்வளோ பெரிய குண்டு தூக்கி போடுறாங்க. காசாவில் முழுவதுமாகவே இப்போது கழிவு நெருக்கடியை சந்திச்சு வருது அப்படிங்கிறது தான் செய்தி. 1300 டன்களுக்கும் அதிகமான கழிவுகள் இப்போ தேங்கி கிடக்குது. அல்றதுக்கு ஆள் வேணும்ல, அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் அங்கே இல்லை. ஏறத்தாழ 7 லட்சம் டன்கள் பாதுகாப்பற்ற மற்றும் முறைசாராத குப்பை கிடங்குகளில் மலை போல கொட்டி கிடக்கு. பல பகுதிகள் நோய்வாய்ப்பட்டு மக்கள் கிடக்கிறாங்க. அதுவும் சதை பிண்டங்களாக கிடக்கக்கூடிய அந்த குப்பைகளை அகற்றக்கூடிய வேலைகளை யார் செய்வா? அதெல்லாம் அப்படியே கிடக்கு. கிட்டத்தட்ட மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடமாக மாறி போயிருக்கக்கூடிய அந்த இடத்தை மறுபடியும் மீள்குடியேற்றம் செய்வதற்கு உலகத்தில் எந்த நாடுக்கும் அக்கறையே கிடையாது. கார்க் அப்படிங்கிறது ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தீவு. இந்த தீவை மையமாக வச்சு தான் ஈரானுடைய இயக்கமே இருக்குது. அவங்களுடைய எண்ணெய் சப்ளையில் இருந்து, ட்ரேடிங்கில் இருந்து, ரிஃபைனரியில் இருந்து, இது எல்லாமே அடிப்படை இந்த கார்க் தீவு தான். ஒரு சிறிய பாறை முனையம் தான் அது. அதுதான் காசா ஸ்ட்ரிப்பு மாதிரி இங்கே கார்க் அப்படிங்கிற தீவு. 28 மில்லியன் பீப்பாய்களுக்கும் அதிகமான எண்ணெய் சேமிக்கக்கூடிய கிடங்கு அங்கே தான் இருக்குது. சூப்பர் டேங்கர்கள்லாம் அங்கே வச்சுருக்காங்க. ஆழ்கடல் துறைமுகங்களும் அங்கே அமைக்கப்பட்டிருக்கு. அமெரிக்கா தன்னுடைய கடற்படையை வச்சு, போர் கப்பலை வச்சு இந்த இடத்துக்குள்ளே உள்ள நுழைஞ்சு அதை கைப்பற்றிடலாம் அப்படின்னு தான் அமெரிக்கா பிளான் பண்ணுறாங்க. கார்க் வீழ்ந்தாலோ அல்லது வீழ்த்தப்பட்டாலோ மூடினாலோ ஈரானுடைய எண்ணெய் வருவாய் ஒரே இரவுல முற்றிலும் முடங்கிவிடும். இந்த சிறிய தீவை பாதுகாக்கிறதுக்கு இப்போ ஈரானுடைய மினிஸ்ட்ரி சைடில் இருந்து ஒரு பெரும் படையை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அமெரிக்கா சைடில் இருந்து தரைப்படை உள்ள அட்டாக் பண்ணாங்கன்னா இந்த கார்க் தீவை பாதுகாக்கிறது தான் ஈரானுடைய மிக முக்கியமான பணியாக இருக்கும். முகமது பகீர் இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான சபாநாயகர் அப்படிங்கிற போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவர். இன்னைக்கு தேதிக்கு அமெரிக்கா இவரோட தான் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் ரிலீஸ் ஆயிருக்கு. ஈரானிய தீவு ஒன்றை கைப்பற்றுவதில் அமெரிக்க படைகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை மோப்பம் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கும். கூடிய சீக்கிரம் அந்த நாட்டுக்கு இருக்கு பாரு ஆப்பு அப்படின்னு மிரட்டியிருக்காரு. ஸோ எங்களுடைய உளவு தகவல்கள் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, யாரும் தப்பிச்சிட முடியாது அப்படின்னு மிரட்டி விட்டுருக்காரு ஈரானுடைய சபாநாயகர். ஈரானில் நடக்கக்கூடிய போர் காரணமாக கண்ணாடி பாட்டில்களுடைய ரேட்டும் கேன்களுடைய விநியோகமும் பாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, ரேட் எக்குத்தப்பாக உயர்ந்துருச்சு. இதனால் பீர் பாட்டில்கள், அதுக்குள்ளே நினைப்பக்கூடிய பீர், இது எல்லாமே தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க.
தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சுன்னா டிமாண்டு ஜாஸ்தியாகும், டிமாண்டு ஜாஸ்தியாச்சுன்னா ரேட்டு ஜாஸ்தியாகும். ஸோ பீரை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் இப்போது 15% ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்கன்னு ராய்ட்டர்ஸ் மிக முக்கியமான செய்தியா அப்படின்னு கேட்டால் மக்களுக்கு தேவையான செய்தி தான். எல்லாருமே குடிமக்கள் தானே. அப்போ அந்த வகையில் ராய்ட்டர்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி நம்ம நாட்டு குடிமக்களுக்கான செய்தி தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு விஷயம் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு. நம்ம நாட்டுக்கும் பாதுகாப்பு தந்தது S-400 அப்படிங்கிற அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இப்போது அது ஈரானுக்கும் பாதுகாப்பு கவசமாக மாறி போய் நிற்கிது. சரி, இந்த பாதுகாப்பு கவசம் எந்த இடத்துல பயன்பட போகுது அப்படின்னா, ஈரானுடைய மிகப்பெரிய மின் நிலையம் சுமார் 3000 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுது. அது இப்போ இஸ்ரேலுடைய மொசாட் அதை அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு. ஸோ அதை வெடி வச்சு தகர்த்துறக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த S-400 சிஸ்டத்தை பயன்படுத்தி இப்போ பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க ஈரானுடைய அந்த மின் நிலையத்துக்கு. நீங்கள் பாரத் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில் பெட்ரோலியம் இங்கெல்லாம் போய் நம்ம என்ன பண்ணுவோம், டைரெக்டாக பெட்ரோல் போடக்கூடிய காட்சிகள் அரங்கேறும். ஏழை மக்களுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய அரசா பாஜக அரசு அப்படிங்கிற கேள்வி தான் இங்கே கேட்க வேண்டிய தேவை இருக்குது. நயரா பங்கில் பெட்ரோலுடைய டீசலுடைய விலை உயர்வுங்கிறது இப்போ ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பெட்ரோல் வந்து 5.5 ரூபாய் வந்து உயர்ந்திருக்கு, டீசல் வந்து 3 ரூபாய் உயர்ந்திருக்குங்கிறாங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த நயரா அப்படிங்கிற அந்த பெட்ரோல் பங்க் இருக்குல்ல, அது மட்டும் 7000 பெட்ரோல் பங்க் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே ஒரு இண்டிவிஜுவல், ஒரு ப்ரைவேட் பார்ட்டி அவங்க வைக்கிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணோம் அப்படின்னா அவங்க இவ்வளோ ரூபாய்க்கு ஏற்றிருக்காங்க. இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு கேட்க வேண்டியது யார்? மத்திய அரசு. கேட்பாங்களான்னு பார்ப்போம். ஈரானிய நாடாளுமன்றத்தில் மிக முக்கியமான தீர்மானம் ஒன்று நிறைவேற்றியிருக்காங்க. அது என்னென்னா, அனைத்து நாடுகளுடைய கப்பல்களுக்குமே காசு கொடு உள்ளே போ, காசு கொடு உள்ளே போ அப்படிங்கிறாங்க. $2 மில்லியன் கொடுத்துட்டு உள்ளே போங்கிறாங்க. இந்த பேச்சு ரொம்ப காலமாக பேசிக்கிட்டு இருந்தது தான். இப்போ நாங்கள் அதை செயல்படுத்துகிறோம், அது எங்களுக்கு சரியான காலகட்டம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஈரானை பொறுத்தளவில் ரியாலுடைய மதிப்பு டாலருக்கு இணையாக எங்கேயோ போய் அதில் பாதாளத்தில் கிடக்கு. அதனால் சீனாவினுடைய யுவானை நம்பி தான் அவங்க இப்போது வர்த்தகம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஈரான் இப்போது எல்லா நாட்டு கப்பல்களுக்குமே என்ன பண்ணுறாங்க, வரி வாங்கிட்டு தான் உள்ளே விட்றாங்க. ஆனால் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அது கிடையாது. டியூட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க், அவங்க ஈரானுடைய போர், டாலருடைய ஆதிக்கம் இதெல்லாம் முடிவுக்கு வருவதை விரைவுபடுத்தக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த போர் அப்படிங்கிறது நீடிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா டாலருடைய முடிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எண்ணெய் வர்த்தகத்திற்கு நாடுகள் இப்போ சீனாவினுடைய யுவானை நம்பிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன்னா நடந்துருச்சா? இது சம்மந்தமாக நிறையா பேங்க்கில் இப்போவே வந்து ஃபார்மட்டை சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப உலகத்திற்கே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. மல்டிபோலார் வேர்ல்டு அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வேலையில் இந்த விஷயங்களையும் நம்ம கவனித்தா மட்டும்தான் பங்குச்சந்தை, ட்ரேடிங்கு இதெல்லாம் விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஈரானிய ஊடகங்கள் முஸ்தபா கமினி அவர்கள் வெளியிட்டிருப்பதாக ஒரு 5 நிபந்தனைகளை ஈரான் சைட்லேருந்து வெளியிடுறாங்க. யாருக்கு? அமெரிக்காவுக்கு. அந்த 5 நிபந்தனைகளில் முதலாவது, எங்கள் மீது மேற்கொள்ளப்படக்கூடிய ஆக்கிரமிப்பு மற்றும் படுகொலைகள் உடனடியாக நிறுத்தப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரான் மீது மறுபடியும் போர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இனிமேல் வரவே கூடாது வரலாற்றில். அப்படி ஒரு ஒப்பந்தம் உங்கள் சைடில் இருந்து எங்களுக்கு வாக்களிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. 3வது பாயிண்ட், போருக்கான இழப்பீடு கொடு. நீ தானே அட்டாக் பண்ண, அப்போ அதனால் வரக்கூடிய பாதிப்பையும் நீயே சும அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிராந்தியத்தில் எதிர்ப்பு இயக்கங்கள் இருக்கக்கூடாது, அமைதியாக இருக்கணும். இது ஒரு பிராந்திய போராக மாறிடுச்சு. பக்கத்து நாடு மறுபடியும் வம்புழுத்தாலும் அதுக்கும் அமெரிக்கா தான் பொறுப்பு அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கிறாங்க. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ், இதற்கு சட்ட ரீதியான அங்கீகாரம் ஈரானுக்கு வழங்கப்படணும், அதுவும் சர்வதேச அங்கீகாரம் கொடுக்கப்படணும். அதற்கான உத்தரவாதங்களையும் அமெரிக்கா கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ரெக்வஸ்டையும் கொடுத்துருக்காங்க. ஓமன், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, லிவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஏரியா. அங்கே ஒட்டுமொத்த மக்களுமே இப்போது வெள்ளக்காடாக கிடக்கு ஓமனு, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடுகளில் முடங்கி போய் நிற்கிறாங்க. ஒருபுறம் போர் பற்றிய செய்திகள் அங்கே பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எங்களை பற்றி யாருமே பேச மாட்டீங்களா அப்படின்னு அங்கிருந்து ஒழிக்கப்பட்ட குரல்கள் தான் இங்கே என்னுடைய வாய்ஸில் வெளிப்படுது. இது தொடர்பான காட்சிகளும் நம்ம கையில் கிடச்சிருக்கு. மேடான இடத்துலேருந்து பள்ளமான இடத்தை நோக்கி தான் தண்ணி போகுது.
இயற்கையை எதிர்த்து எதிர்நீச்சல் போடுறாரு. எது எப்படியோ கிடைத்த தகவல்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஷேர் பண்ணிட்டேன். நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991.